இப்போ காங்கிரஸ் கட்சியை சொல்லுவாங்கல்ல பணியார் கட்சி அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி நீங்கள் ஸ்மார்ட் ஒர்க்குன்ட்டு ரூமுக்குள்ளே உட்காந்து இதை பண்ணிட்டு போயிருந்தீங்கன்னா எப்படி நீங்கள் மக்கள்கிட்ட வாக்கு அரசியலாக எப்படி கொண்டு போவீங்க இதை? ஒரு ஆர்ப்பாட்டம், இந்த போராட்டம், இந்த உண்ணாவிரதம் இதெல்லாம் ரொம்ப பழைய ஸ்டைலில் நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் சொல்கிற கோரிக்கை யார் கேட்போம்? இல்லை, நாங்கள் வெறும் ஒரு சந்தில் கொண்டு கொடுக்குறாங்க. போராட்டத்துக்கு அவங்க கொடுக்குற இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த போராட்டம் நடத்தவே வேண்டாம்னு முடிவு பண்ணிடுவோம். நேஷனல் கிரைம் பியூரோ ரெக்கார்டில் 52 பேருக்கும் நீங்கள் ரிலீஃப் அமௌண்ட் கொடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும்? உறுதியாயிடுங்கிறத விட சென்சிட்டிவ் ஸ்டேட்டாக மாறிவிடும் தமிழ்நாடு. அதை வச்சு ஆட்சியை கலைக்கலாம். அதுக்கு பயந்துக்கிட்டு தான் அந்த 5 பேருக்கு மட்டும் கொடுத்து நிறுத்தினாங்க. விஜயும் அந்த ஸ்மார்ட் ஒர்க் தான் பண்ணுறாரு. வீட்டில் உட்காந்துட்டு அழகாக கொண்டு போய் சேர்த்து. அதுக்கு பேர் ஸ்மார்ட் ஒர்க் இல்லை சார். விஜய் பண்ணுற ஸ்மார்ட் ஒர்க் இல்லை. ஏன்னா ஒருத்தவங்கள்ட்ட மேன் பவர் இருக்குன்னா, நான் ஆட்சிக்கு வந்தால் தான் நல்லது செய்வேன், அது வரைக்கும் நான் இதெல்லாம் வேடிக்கை பார்ப்பேன்னு சொல்கிறவங்க தான் மோசமான அரசியல். விஜய் அரசியல் வந்ததில் ஒரே ஒரு நன்மை என்னன்னா, மக்கள் எல்லாரும் வாக்களிப்பாங்க, அவ்வளோதான். அது எந்த கட்சிங்கிறத பர்சன்டேஜ் மாறும். இப்போ நீங்கள் 25 இடங்கள்ல ஏற்கனவே நாங்கள் போட்டிட்டோம், 2 லட்சம் வாக்குகள்லாம் வாங்கணும்னு சொல்கிறோம். இப்போ இந்த உறுப்பினர் சேர்க்கை பண்ணுறது, இல்லை கிராமங்கள் தோறும் இயக்கங்களை கொண்டு போகிறது, அந்த மாதிரி நடவடிக்கைகள்லாம் இல்லாமல் ஒரு மேம்போக்கா இப்போ காங்கிரஸ் கட்சியை சொல்லுவாங்கல்ல பணியார் கட்சி அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி நீங்கள் ஸ்மார்ட் ஒர்க்குன்ட்டு ரூமுக்குள்ளே உட்காந்து இதை பண்ணிட்டு போயிருந்தீங்கன்னா எப்படி நீங்கள் மக்கள்கிட்ட வாக்கு அரசியலாக எப்படி கொண்டு போவீங்க இதை? அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கல. சமூக ஊடகங்கள் மூலமாக நாங்கள் அதை இடமும் சொல்லிட்டு தான் இருக்கோம். இல்லை செய்கிற ஒவ்வொரு பணிகளையும் இல்லை அது இயக்கமாக ஓகே. இப்போ சட்ட பஞ்சாயத்து இயக்கம் இருக்கும், அறப்போர் இயக்கம் இருக்கும். இந்த மாதிரி இயக்கங்களாக அவங்க சமூக ஊடகமாகவோ ஒரு மீட்டிங்கோ நடத்திட்டு போயிடலாம். அரசியல் இயக்கமாக நீங்கள் முன்னெடுக்கணும்ல. முன்னெடுக்காம எப்படி நீங்க கொண்டு போறது? ஏன்னா இப்போ ஊழலை ஒழிப்போம்ங்கிற ஒரு திட்டத்தோட கொண்டு வந்தீங்க. இப்போ நம்ம திமுக அரசு செஞ்ச ஊழல்களையோ இல்லை அதிமுக செஞ்ச ஊழல்களையோ மிகப்பெரிய அளவில் முன்னெடுத்து கொண்டு போயிருந்துருக்கணும்ல. ஸோ அதெல்லாம் தவறிட்டீங்களோ? இல்லை, தவறவே இல்லை. எங்களுடைய செயல்பாடுகளை நீங்க சமூக வலைதளங்கள்லாம் பார்க்கலாம், ட்விட்டர்ல, எக்ஸ் தளத்தில் பார்க்கலாம், முகநூலில் பார்க்கலாம். இல்ல கட்டுரைகளா மட்டும் இருக்கா இல்ல ஆர்ப்பாட்டங்களா இருக்கா? டாக்குமெண்டாவே இருக்கு. இல்ல ஆர்ப்பாட்டங்கள் அந்த மாதிரி மக்கள்கிட்ட எப்படி கொண்டு நல்லா புரிஞ்சுங்க. ஒரு ஆர்ப்பாட்டம், இந்த போராட்டம், இந்த உண்ணாவிரதம் இதெல்லாம் ரொம்ப பழைய ஸ்டைல்ல நாங்க நினைக்கிறோம். ஆமா, நீங்க போராட்டம் பண்றதுக்கு இடம் கொடுப்பாங்க, பாத்துருக்கீங்களா? கலெக்டர் ஆஃபீஸில் கொடுப்பாங்க. கலெக்டர் ஆஃபீஸ்க்கும் பக்கத்தில் அந்த தெருவில் யாருமே இருக்க மாட்டாங்க. யாருக்கிட்ட நாங்கள் நாங்கள் எங்களுக்குள்ள பேசிக்கிறது. அது பேர் ஆர்ப்பாட்டம். அது ஒரு அடையாளம் தானே, அடையாளப்படுத்துறது தானே. போராட்டம் கொச்சைப்படுத்தப்படுகிறது. சின்னநாயகங்கிற பேரில் இங்கே போராட்டம் கொச்சைப்படுத்தப்படுகிறது. போராடுறியா, வள்ளுவர் கடத்து பக்கத்தில் ஒரு சந்தில் போய் ஓரமாக போராடிங்க. ஸ்டேஜ் போகிறதுக்குலாம் பர்மிஷன்லாம் கொடுப்பாங்க. ஸ்பீக்கர் பாக்ஸ்லாம் வச்சு வள்ளுவர் கூட்டத்துலையுமே கிடையாது. இருங்க, அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது யார் கேட்பா? நாங்கள் சொல்கிற கோரிக்கை யார் கேட்பா? இல்லை, நாங்கள் வெறும் ஒரு சந்தில் கொண்டு கொடுக்குறாங்க. போராட்டத்துக்கு அவங்க கொடுக்குற இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த போராட்டம் நடத்தவே வேண்டாம்னு முடிவு பண்ணிடுவோம். அப்படி இருக்கும். பொதுமக்கள் பார்க்காத இடத்துல, பேருந்துகள் பயணிக்காத இடத்துல, ஆனால் இடத்த கொடுத்துட்டு போலீஸ் 10 பேர் 100 பேர்னு கூட நிற்பாங்க. எதுக்கு? யாருமே இல்லாத இடத்துக்கு யாருக்கு டீ ஏற்றுற கதை? நாங்கள் பேசுறது மக்களுக்கு கேட்கணும், மக்கள் பார்க்கணும்னா மக்கள் நடமாடுற இடத்துல தான் போராட்டத்துக்கு கொடுக்கணும். ஓரமாக போய் போராடிங்க, ஓரமாக போய் கத்திங்க, ஓரமாக ஆர்ப்பாட்டம் பண்ணிங்கன்னு சொல்றதுக்கு ஜனநாயகத்தை கொச்சப்படுத்த மாதிரி. அதனால தான் எங்களுக்கு அந்த வழி பிடிக்கல. பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஆனாலும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதை விட அதிகமாக நாங்கள் சொல்கிற ஸ்மார்ட் ஒர்க்கை பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். யாருக்கு தெரியுதோ இல்லையோ, ஆட்சி நடத்துறவங்களுக்கு நாங்கள் யாரும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இல்லை, தெரிஞ்சாதானே நீங்கள் வாக்கு வாங்க முடியும். ஏங்க, மக்களுக்கு தெரிகிற வகையில் தானே நாங்கள் சமூக ஊடகத்தில் சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஒரு பெட்டிஷன் போட்டாலே அதை சொல்லிடுவோம். ஏன்னா நாளைக்கு அது இதனால தான் நடந்ததுன்னு மக்களுக்கு தெரியணும்ல. உங்களுக்கு சொல்லிட்டா, தலைமைச் செயலகம், நாமக்கல் கவிஞர் மாளிகை 2023 நாங்கள் வட சென்னை, மத்திய சென்னை, தென் சென்னை எல்லாம் ஒரு கோரிக்கை கொடுக்கறதுக்காக ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் பார்க்கறதுக்கு அந்த நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு போகிறோம். போயிட்டு இருக்கும்போது அந்த 10 மாடி கட்டுறதுல லிஃப்ட்டுக்கு ஏறுறதுக்கு பதிலாக அங்கே படிக்கட்டில் ஏறி இறங்குறோம். இறங்கும்போது தூய்மை பணியாளர்கள்லாம் படிக்கட்டில் உட்காந்தாங்க. எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது, என்ன இவங்க ஏன்? அப்போது அவங்க பணியாளர்கள் கூப்பிட்டு, ஏன் எப்படி உட்காந்துருக்கீங்கன்னா, எங்களுக்கு உட்காரத்துக்கு இடம் இல்லை அப்படின்னா. அந்த இடத்துலையே நாங்கள் பெட்டிஷன்லாம் எழுதுனேன். ஒரு மெயில், அப்போது இறையன்பு ஐஏஎஸ் இருந்தார், அவருக்கு ஒரு மெயில் போட்டோம். தமிழ்நாட்டை நிர்வாகம் பண்ணுற ஒரு கட்டடத்தில் தூய்மை பணியாளர்களை உட்காரத்துக்கு கூட இடம் கொடுக்க முடியலன்னா நீங்கள் என்ன ஆட்சி நடத்துறீங்க? உடனடியாக அதை ப்ரொவைட் பண்ணுங்கன்னு சொன்னோம். மெயில் போட்டு வந்துட்டோம். கரெக்டாக ஒரு மாதம் கழிச்சு திருப்பி அங்கே போகிறோம். நேராக அந்த மெயிலை பிரிண்ட் எடுத்துகிட்டு சீஃப் செக்ரட்டரியை பார்க்க போகிறோம். அவர் பார்க்க நேரம் கொடுக்கல. அவங்களுடைய அடுத்த அதிகாரி போய் பார்த்துட்டு, ஐஏஎஸ் பார்த்துட்டு, இதுக்கு என்ன பண்ண போகிறீங்க, இதுக்கு எவ்வளோ செலவாகும்னு சொல்லுங்கள். 5 லட்சமா? 10 மாடியில்
அவங்க உட்காரத்துக்கு பெஞ்சு போகிறதுக்கு என்ன செலவாகும், செக் எடுத்து வந்துருக்கணும். அதெல்லாம் நீங்கள் பண்ண முடியாதுன்னு, நீங்கள் பண்ண முடியாதுன்னு சொல்கிறதுக்கு அப்புறம் இதுக்கு அவங்கள தரையில் உட்காந்து வேடிக்கை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டோம். அப்போ என்ன பண்ணாங்க, அப்போ ஒரு சபார்டினேட் ஆஃபீஸர் வந்தார். வந்துட்டு சார் அவங்களாம் அங்கே தான் சார் உட்காருவாங்கன்னாரு. கடுமையான சொல்லலாம் அவர் திட்டுனேன். அவங்க இப்படி தான் இருப்பாங்கன்னு நீ எப்படி முடிவு பண்ண? நீ இந்த பதவியில் இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்லை, மன்னிப்பு கேட்குறே இல்லை உன் மேலே வழக்கு போடுவான்னு சொன்னேன். உடனே அந்த ஐஏஎஸ் எட்ட அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கு அடுத்த மாதம் இறையன்பூர் ஆர்டர் போடுறாரு. என்ன தெரியுமா, தமிழ்நாடு முழுக்க இருக்கிற பணியாளர்கள், அதாவது அலுவலக உதவியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் உட்கார்றதுக்கு இருக்கை வழங்கிடணும், அந்த வழங்கினதை உறுதிப்படுத்தணும்னு ஒரு ஜியோ போட்டு போயிட்டாரு. அவர் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி பண்ண ஃபைனல் ஆர்டர். அதுக்கு பிறகு ஒரு மாதம் கழிச்சு நான் அதே செக்ரட்டரியேட் போகிறோம், அந்த நாமக்கல் கவிஞர் மலைக்கு 10 மாடியில் அவங்க உட்காரத்துக்கு இருக்கை இருக்கு சார். இது எப்படி சார் சாத்தியம்? எப்படி சாத்தியம்? ஆம் ஆத்மி கட்சியோட செயல்பாடு. நீங்கள் சொன்ன யாருக்குமே தெரியாத ஸ்மார்ட் ஒர்க். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க தூய்மை பணியாளர் உட்காரத்துக்கு இடம் இருக்கு. இல்லை இதுக்கு கட்சியா செயல்படணுமா? இது தனி மனிதனா செய்யலாம்ல? ஒரு அட்வொகேட்டா, ஒரு வழக்கறிஞரா நீங்க தனி மனிதனாவே செஞ்சுட்டு சார் சில விஷயங்கள் எதுக்கு ஆர்கனைசிங்கா? இப்போ ஆர்கனைசிங்கானா ஆணவ கொலைக்கு எதிராக என்ன பண்ணீங்க? ஒரு இப்போ சாம்சங் தொழிலாளர்கள் போராட்டம் நடந்துச்சு. இப்போ தொழிலாளர்கள் சட்டங்களுக்கு எதிராக ஒரு இயக்கமா என்ன பண்ணோம்? தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடந்துச்சு, இதுக்கு எதிராக என்ன பண்ணோம்? சரி, இப்போ வேங்க வயல் பிரச்சனை நடந்துச்சு, அதுக்கு எதிராக என்ன பண்ணோம்? நல்ல கேள்வி கேட்டீங்க. வேங்க வயல்ல முதல் முறைய ஒரு அரசியல் கட்சியா ஆம் ஆத்மி கட்சி எஸ்சி எஸ்டி ஆணையம்னு புதுசாக தமிழ்நாடு ஆயுதரோட ஆணையம் ஆரம்பிச்சாங்கல்ல, நேரடியாக போய் மனு கொடுத்தோம். மனு கொடுத்தது இல்லாமல் தொடர்ச்சியாக அந்த விஷயத்தில் ஃபாலோ பண்ணுவோம். மற்ற கட்சிகள்லாம் வந்து அந்த வழக்கினுடைய தன்மையை பற்றி பார்க்கல. ஆனால் நாங்கள் வச்ச கோரிக்கை வித்தியாசமானது. பாதிக்கப்பட்ட 52 பேர் அந்த கிராமத்தில், அந்த 2 தெருவு தான், 52 பேருக்கும் தீர்வுதவி ரிலீஃப் அமௌண்ட் சொலாட்டியம்னு சொல்லுவாங்க, அது கொடுக்கணும்னு சொன்னோம். கவர்மெண்ட் கடைசி வேலையை கன்சிடர் பண்ணல. எஃப்ஐஆரில் அந்த 5 பேருக்கு மட்டும்தான் அதை கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் எங்களுடைய கோரிக்கை என்ன தெரியுமா? ஆக்சுவலாக எஸ்சிஎஸ்டி ஆக்ட் படி எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் ஆகி பாதிக்கப்பட்டவர்கள் விக்டிம்ஸ்னு வந்துச்சாலே அந்த விக்டிம்ஸ் எல்லாருக்கும் அந்த ரிலீஃப் அமௌண்ட்டை கொடுக்கணும். டிஎம்கே கவர்மெண்ட் அதை செய்யலை. ஆனால் சட்டமன்ற குறிப்பில் எனக்கு நல்லா தெரியும், அவை குறிப்பில் சிஎம் படிக்கிறார், இந்த தண்ணீரில் மலம் கலந்திருந்தது உண்மை. சரியா? கெமிக்கல் ரிப்போர்ட்டோட எல்லாம் பார்த்துட்ட பிறகு தான் அங்கே எஃப்ஐஆர் ஆகுது. அப்படி ஆனதில் 52 பேர் தானே அந்த தண்ணியை குடித்தாங்க. ஏன் 5 பேருக்கு மட்டும் ரிலீஃப் அமௌண்ட் கொடுத்தீங்க? ஏன்னா நேஷ்னல் கிரைம் பியூரோ ரெக்கார்டில் 52 பேருக்கும் நீங்கள் ரிலீஃப் அமௌண்ட் கொடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும்? உறுதியாயிடுங்கிறத விட சென்சிட்டிவ் ஸ்டேட்டாக மாறிவிடும் தமிழ்நாடு. அதை வச்சு ஆட்சியை கலைக்கலாம். அதுக்கு பயந்துக்கிட்டு தான் அந்த 5 பேருக்கு மட்டும் கொடுத்து நிறுத்தினாங்க. ஆம் ஆத்மி கட்சி சும்மா விடலை. புதுக்கோட்டை மாவட்ட ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளர், அவர் பேர் அப்துல் ஜப்பார், அவர் கூட நானும் போயிட்டு, இவங்க இருக்காங்களே எஸ்பி வந்திதா பாண்டே, அப்போ வந்திதா பாண்டே கலெக்டர், அவங்க வந்து கவிதாரமும் எங்களை பார்க்கவே விடலை. அது பெரிய போராட்டமாக இருந்துச்சு. அவங்களுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் போடுறது வேற, போலீஸ் வச்சு கண்காணிக்கிறது வேற. போலீஸ் சர்வேன்ஸ் வைக்கலாம், ஆனால் அந்த கிராமத்துக்கு யாருமே போக முடியாமல் பண்ணாங்க. ஆமாம், ஒரு பெரிய காவல்துறை கட்டுப்பாட்டில் தான் இயங்குச்சு. கிட்டத்தட்ட சார்ஜ் ஷீட் போகிறதுக்கு அப்புறமா கூட இந்த வேலை நடந்துச்சு. இதுக்கெல்லாம் ரொம்ப போராடி சண்டை போட்டு இந்த கிராமத்துக்குள்ளே போய் லீகல் அசிஸ்டன்ஸ் கொடுத்தோம். தொடர்ச்சியாக ஆம் ஆத்மி கொடுத்துக்கிட்டு தான் இருந்தது. ஆனால் அதை நீர்த்து செய்ய வச்சது இதே திமுக தான். நீர்த்து போக செஞ்சாங்க. இந்த விஷயத்தில் கூட நிகழ்ச்சியில் இருக்கார் திருமாவளவன், அவர் போய் ஹெல்த் கேம்ப் போட்டார் சார். இவர் யார் சார் ஹெல்த் கேம்ப் கூட? கவர்மெண்ட் செய்கிற வேலையை இவருக்கு போட்டார். போட்டுட்டு பேட்டி கொடுக்குறாரு, இங்கே எல்லாம் நல்லா தான் இருக்காங்க. அவங்க குடிச்சது என்ன தண்ணி, யார் கலந்தாங்கிற உண்மையை புலன் விசாரணை கண்டுபிடிக்கிட்டோம். ஆரம்ப அதில் ஃபஸ்ட்டு பேட்டியிலே நான் சொல்லியிருப்பேன், ஜி தமிழ் நியூஸ்லேயே ஃபஸ்ட்டு என்னை கூப்பிட்டு பேட்டி எடுத்தப்ப உண்மையாக சொன்னேன். அந்த பம்ப் ஆப்ரேட்டரையும் பஞ்சாயத்து தலைவரோட கணவரையும் விசாரித்தாலே அந்த கேஸை முடிச்சிடலாம். அந்த ஆங்கிளில் போலீஸ் அந்த கேஸை விசாரிக்கவே இல்லை. என்ன பண்ணாங்க, கேஸை திருப்பி அவங்களே கலந்துட்டாங்கன்னு ஒரு பொய்யான குற்றச்சாட்டை போட்டு பாதிக்கப்பட்டவங்களே யாரு, அவங்களே தண்ணி குடிச்சவங்க தான் அந்த 3 பேருமே. இப்போ குற்றச்சாட்டு ஃபைல் பண்ணியிருக்கிற அந்த 3 பேருமே அந்த தண்ணி குடிச்சவங்க. இந்தியாவில் இப்படி ஒரு மோசமான கேஸை புலன் விசாரணை பண்ண ஒரே வழக்குனா அது இந்த வழக்கு தான். அது காரணம் திமுக தான். இதெல்லாம் நாங்கள் எடுத்துக்க சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். சரி, அப்படியே வருவோம். திமுக அதுக்கு அந்த கிராமத்திலே இறையூர்னு பக்கத்தில் ஒரு கிராமம், இந்த தெருவுக்கு அடுத்த தெருவு, அது பேர் இறையூர். அங்கே ஒரு கேஸ் போட்டாங்கல்ல.
டீ கடையில் ரெட்டை கிளாஸு கோயிலில் விடலன்னு அந்த கேஸில் திருப்பி சொல்லிட்டாங்க. இந்த கேஸ் தான் ஏதோ கண்டே பிடிக்க முடியல, அவங்க இங்கே ரஷ்யா போயிட்டாங்க, குற்றவாளியெல்லாம் தப்பிச்சிட்டாங்கன்னு கதை விட்டாங்க. இறையூர் கேஸை ஏன் கண்டுபிடிக்கல? அதே ஊரில் உள்ளவங்க தான் அக்யூஸ்டு. சார்ஜ் ஷீட் போட்டாங்களான்னு தெரியாது, ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்களான்னு தெரியாது. போலித்தனம் எங்கே இருக்குது? இதெல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டுறது ஆம் ஆத்மி. இன்ன வரையும் எங்கிட்ட ரெக்கார்டு இருக்குது, கலெக்டர்கிட்ட கொடுத்த ரெக்கார்டு இருக்குது, எஸ்பிகிட்ட கொடுத்த ரெக்கார்டு இருக்குது. எஸ்பி அங்கேருந்து மாற்றுங்கன்னு சொல்லி ஆம் ஆத்மி கட்சி தான் கொடுத்தது. வனிதா பாண்டே மாற்றினாங்க. ஏன்னா அந்த மக்களுக்கு ஏன் வந்து 144 இல்லாமல் அவங்கள போலீஸ் வளையத்தில் வச்சுருக்கீங்க, சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சா, அப்படி இருக்க சூழ்நிலை இந்த கிராமத்தை வச்சுருக்கீங்கன்னு சொல்லி இந்த கலெக்டரையும் இந்த எஸ்பியும் மாற்றுங்கன்னு கோரிக்கை மனு கொடுத்தது ஆம் ஆத்மி. அந்த 2 பேருமா இங்கேருந்து மாற்றுறாங்க. இது வெளியில் தெரியாது. ஏன்னா போராடி களைச்சு போகணும். போராடுறவங்களை கலையப்படைய செய்கிற வேலையை எல்லாமே இந்த அரசாங்கம் செஞ்சாங்க. அலைய விடுறது. ஆமாம், நீங்கள் ஒரு தடவை பார்க்க அனுமதிக்கல, 2 தடவை பார்க்க, 3ஆவது தடவை என்ன பண்ணுவீங்க? டயர்டாக தானே வருவீங்க. போராளி ஆனாலும் சோர்ந்து போகலை. அந்த பிரச்சனை இன்னும் எங்கள்கிட்ட ஞாபகம் இருக்குது. ஏன்னா எல்லா விஷயத்துலையும் நாங்கள் உடனே திருப்பி கொடுத்துறோம், உடனே செஞ்சிடணும். அப்போ இறையூர் கேஸை எங்க முடிக்கல? அங்கே குற்றம் சாட்டப்பட்டவங்களும் அங்கே தான் இருக்காங்க, பாதிக்கப்பட்டவங்களும் பக்கத்தில் தான் இருக்காங்க. ஏன் கேஸ் முடிக்கல? இப்போ போலித்தனம் தெரியுதா? யாரை வச்சுக்கிட்டு யாரை வந்து முன்னிறுத்தினாக்கா இந்த பிரச்சனையை மடைமாற்ற முடியும். மடைமாற்ற வேலை தான் வேங்க வேலை செஞ்சாங்க. கவின் ஆணவ படுகொலைக்கு சமயம் தமிழில் நான் தான் பேட்டி கொடுத்தேன். எல்லாருக்குமே ஆம் ஆத்மி கட்சி சார்பாக குரல் எழுப்பிக்கிட்டு தான் இருக்கும். அது ஊடக கவனம் பெருசாக பெறலை, அவ்வளோதானே ஒழிய இங்கே எல்லா விஷயங்களுக்கும் சாமானிய மக்கள் கட்சி சார், நாங்கள் வந்து சாமானியர்களுக்கு ஏன் ஊடக கவனம் போகலன்னு அது அதாவது ஊடகத்துக்குன்னு ஒரு தர்மம் வச்சிருக்காங்க. எதெல்லாம் செய்தியாக்கணும், இதெல்லாம் செய்தி ஆக்கவே கூடாது அப்படின்னு. இல்ல யாரும் ஆக்கணும்னு வச்சிருக்காங்களா? சொல்றது யாருன்னு பாக்குறாங்க. அவன் என்ன சொல்றான்னு யாரும் பாக்குறது இல்லை. சொல்றது யாரு? அப்படி எழுத்துங்க, பாத்துக்கலாம், பொறுமையா விட்டுக்கலாம், அவங்களாம் வளர்ந்து வந்தா வந்துட்டுருங்க. அதுக்காக நாங்க குரல் எழுப்பாமலாம் இல்லை, எல்லாத்துக்கும் குரல் எழுப்பிட்டு இருக்கோம். ஸ்மார்ட் ஒர்க் இங்க நிறைய இருக்கு, நீங்க பாப்பீங்கன்னு நிறைய பாப்பீங்க. உண்மையில நிறைய சொல்லுவோம். இல்ல விஜயும் அந்த ஸ்மார்ட் ஒர்க் தான் பண்றாரு. வீட்டில் உட்காந்துட்டு அழகா கொண்டு போய் சேர்த்து. அதுக்கு பேர் ஸ்மார்ட் ஒர்க் இல்லை சார். விஜய் பண்ற ஸ்மார்ட் ஒர்க் இல்லை. ஏன்னா ஒருத்தவங்கள்ட்ட மேன் பவர் இருக்குன்னா அதை பயன்படுத்துற விதம் இருக்கு. இன்னைக்கு நம்மகிட்ட ஒரு 100 பேர் இருக்காங்க, 1000 பேர் இருக்காங்கன்னா இங்க வாங்க, நீங்க படிக்க கூட வேணாம், அரசியல் ரொம்ப ஈஸி, படிக்க கூட வேணாம். அது என்னன்னு அந்த பிரச்சனை போய் பாருங்க. கலெக்டர்கிட்ட போங்க, தாசில்தார்கிட்ட போங்க, எம்எல்ஏட்ட போங்க, எம்பிகிட்ட போங்க. டெய்லி 10 பேர் அனுப்பிச்சு பாருங்க, மக்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிருக்கு. ஆனால் அதை செய்ய விரும்பலைங்கிறத விட செய்ய தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் கட்சி ஆரம்பித்து ரொம்ப பிரபலமாக இந்த வருஷம் அந்த தேர்தல் நெருக்கத்தில் வர்றதுக்கு முன்னாடி போன வருஷமே அந்த பேச்செல்லாம் ஆரம்பிச்சிருச்சுல்ல, அப்போ ஊடகத்தில் பேட்டி கொடுக்கும்போது இதெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா அரசியலில் நல்லது செஞ்சால் அது மக்களுக்கு தானே. நான் ஆட்சிக்கு வந்தால் தான் நல்லது செய்வேன், அது வரைக்கும் நான் இதெல்லாம் வேடிக்கை பார்ப்பேன்னு சொல்கிறவன் தான் மோசமான அரசியல்வாதி. இதே கருத்தை தான் நான் ஏற்கனவே ஒரு ஊடகத்தை பதிவு செஞ்சேன். நான் வந்தோன்னே நல்லது செய்வேன், அது வரையும் வெயிட் பண்ணுன்னு சொல்கிற முட்டாள் அரசியல்வாதியாக இருக்கவே முடியாது. நான் ஆட்சிக்கே வரலனாலும் நான் இருக்கிற இடத்துல என்னால் என்ன பணி செய்ய முடியும்? அடுத்தவங்களுக்கு ஒரு தூண்டுகோலாக இருந்துட்டு போங்க. அதை கூட செய்யாமல் ஸ்மார்ட் ஒர்க்குன்னா அது ஸ்மார்ட் ஒர்க்லாம் கிடையாது. நம்மகிட்ட இருக்கிற மேன் பவரை எப்படி பயன்படுத்தலாம், அதை பயன்படுத்தி அவங்களுக்கு எப்படி அரசியல் விழிப்புணர்ச்சி பண்ணலாம். என்னை பார்க்க வாங்கன்னு சொல்லிவிட்டு சாயங்காலம் ஆனால் நான் போயிட்டு வாங்க டாட்டான்னா அதுக்கு பேர் அரசியலே கிடையாது. நீங்கள் வாங்க ரூமில் 10 பேர் கூட்டுங்க, வா நாளைக்கு போய் கலெக்டர் நில்லுங்க, இந்த இடம் ரோடு சரியில்லையா மனு கொடுங்க, இந்த செக்ஷன் இருக்குது, ரோடு சரியில்லைன்னா புதுசாக கொண்டு வந்த மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்டில் செக்ஷன் 198A ஏதோ போங்க போய் மனு கொடுங்க அப்படின்னு கொடுத்தா அந்த கான்ட்ராக்டர் மேலே கேஸே போடுவாங்க தெரியுமா அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்களை கவனத்தில் செலுத்தி அவங்களுடைய கவனத்தை சரியாக பயன்படுத்தினா அரசியல் மேலே வரலாம். ஆனால் அவங்க எதுவுமே பண்ணாமல் கூட உள்ளாட்சிகளில் மக்கள் இயக்கமாகவே அவங்க 130 சீட்டு ஜெயிச்சிருக்காங்கல்ல. எங்கே? தமிழ்நாட்டில் தான். எந்த தேர்தலில் ஜெயிச்சாங்க? உள்ளாட்சிகளில். ஆனால் அப்படி அவங்க தான் இல்லை, அவங்க தான் செயல்படுறாங்கன்னு எங்கேயாவது வெளியே தெரியுதா? இப்போ நீங்கள் சொன்னது நீங்கள் சொல்லி தான் எங்களுக்கு தெரியும். அவங்க இதே விஜய் மக்கள் இயக்கம் தான் ஜெயிச்சு வெளியே வந்தாங்கன்னா இந்நேரம் அவங்க மக்கள் அபிமானியாக இருந்திருப்பாங்கன்னு, ஏன்னா எம்எல்ஏவாக இருந்திருப்பாங்க, பெரிய கார்பரேஷனில் கவுன்சிலராக இருந்திருப்பாங்க. இப்போ 20% 40% சார் அதெல்லாமே ஊடகங்கள் பெருசாக காட்டுறாங்க சார். அதான் சொல்கிறேனே, ஒரு விஷயத்த மண்ணை மலையாக காட்ட முடியும், மலையை மண்ணாக காட்ட முடியும். அதுதான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. இப்போ வந்து மண்ணை மலையாக காட்ட முயற்சி பண்ணுறாங்க, தேர்தல் நடந்தால் தெரிஞ்சிடும். ஆனால் ஒரே ஒரு நல்லது என்னன்னா, இந்த தேர்தலில் போலிங் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும், எல்லாருமே வாக்களிப்பாங்க. விஜய் எனக்கு தெரிஞ்சு நோட்டாக்கு ஓட்டு போக வாய்ப்பே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த தேர்தலில் தான்
அது இல்லாமல் எஸ்ஐஆர்னு ஒன்று கொண்டு வந்தாங்களா, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் கொண்டு வந்தாலும் ஒரு நன்மை என்னன்னா எல்லாரும் ஓட்டு போடுவாங்க. முன்ன இருந்த பர்சன்டேஜை விட 85, 90 கூட போனாலும் ஆச்சரியப்படுறது இல்லை. விஜய் அரசியல் வந்ததில் ஒரே ஒரு நன்மை என்னன்னா மக்கள் எல்லாரும் வாக்களிப்பாங்க, அவ்வளோதான். அது எந்த கட்சிங்கிறத பர்சன்டேஜ் மாறும். ஆம் ஆத்மியினுடைய வாக்கு அங்க போகுமா? எது விஜய் ஆம் ஆத்மிக்கும் வாக்கு வரும். ஆம் ஆத்மியினுடைய வாக்கையும் அவர் எடுத்துட்டு வரான்ற அது மக்கள் முடிவு பண்றதாங்க. எங்களுக்குன்னு ஒரு வாக்கு இல்லை, நாங்க என்ன ஒரு பாக்ஸ்ல வச்சிருக்கோம் வாக்க, இது எங்க வாக்கு இவர் எடுத்துட்டு போயிருவாங்க, அப்படி கிடையாது. நீங்க வாக்கு அரசியல தானே நிக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும். 2 லட்சம் வாக்குன்னு சொன்னீங்கல்ல, அதே மாதிரி இப்ப எவ்வளவு இருக்குன்னு 2 லட்சம் வாக்கு விழுந்துன்னு தான் சொன்னோம். அதுவும் பதிவுல இருக்கு. மக்கள் தான் இங்க எஜமானர்கள், அவங்க தான் வாக்களிச்சு தேர்ந்தெடுக்கணும். இங்க இந்த வாக்கு வங்கிங்கிற ஒரு இதெல்லாம் கான்செப்ட்லாம் தேர்தலுக்கு தேர்தல் மாறுபடும், சரிங்களா? அதனால எங்களுக்கு வாக்கு வங்கி அப்படி இருக்குலாம் பொய் சொல்ல விரும்பல. அந்த நேரத்தில் அந்த சூழ்நிலையில் மக்கள் எப்படி முடிவு எடுக்கிறாங்க அதை வச்சு தான் நாங்கள் தேர்தல் நிற்கிறத பொறுத்து இருக்கும். உங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக முடிச்சதுக்கு ஒரு நன்றி சார். நன்றி.